டே 1 ஆஃப் பெண்டிங் ஆர்டர் தான் பார்க்க போறோம். ஸோ பல்க் ஆர்டருக்கு முன்னாடியே வந்தது இதெல்லாம். ஸோ பல்க் ஆர்டர் வந்து ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றதுனால இதெல்லாம் பெண்டிங் வச்சுட்டு அந்த ஆர்டர முடிச்சு குடுத்தேன். ஸோ இந்த கஸ்டமர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே குடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் ரெகுலர் கஸ்டமரும் கூட. ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே சாப்பிட்டு ஸ்டிச்சிங் ரூமுக்கு ஒர்க்குக்காக வந்துட்டேன். ஸோ அவங்களோட மெஷர்மென்ட் பார்த்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெறைய பேரு என்கிட்ட ஸ்டிச்சிங்கும் பண்றீங்க, ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கும் போறீங்க அண்ட் பிரைடல் மேக்கப்பும் பண்றீங்க. இது இல்லாம நடுவுல விளாக்ஸும் ஷூட் பண்ணி போடுறீங்க. எப்படி இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்டிச்சிங்க்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். அண்ட் நெறைய பேரு இப்போ ரொம்ப நாளாவே சப்போர்ட்டும் பண்ணிட்டு வரீங்க. தேங்க்ஸ் டூ ஆல். அண்ட் நீங்களும் நம்ம கிட்ட டிசைன் பண்ணணும்னு நெனச்சீங்க, அப்படி இல்லன்னா பிரைடல் மேக்கப் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். நீங்களும் உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம் பேக் டு ஸ்டிச்சிங் எக்ஸ்பிளனேஷன். நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அக்கா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்க ஃபேமிலில வந்து ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்பாவுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அப்போ நான் ஒரு துணி கடையில ஸ்கூல் முடிச்சுட்டு டெய்லி வந்து ஈவினிங் வந்து வேலைக்கு போவேன் பார்ட் டைமா. அம்மாவுமே அப்பாவ பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருக்கிறதுனால அவங்களாலயுமே ஒர்க்குக்கு போ முடியல. அக்காவுக்குமே அந்த வருஷம் +2. ஸோ அவளாலயும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஒரு நாள் அந்த அக்கா என்ன மீட் பண்ணி, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். உன்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா நீ ஜாயின் பண்ணிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல என்ன ஃபினான்ஷியலி என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் போச்சு. அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் ஓகேவாகி வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, "பரவால்ல நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே என்னால வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு என்னால வந்துட்டு கிளாஸ் முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு 3 மந்த்ஸ் வந்து பேசிக்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டேன். கட் பண்றது, ஸ்டிச் பண்றது அது எல்லாத்தையும். மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து யூடியூப் பார்த்து அப்டேட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாருக்குமே நார்மலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட சில பேருக்கு லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது.